ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் ஒரு சில பேர்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறவங்கக்கிட்ட நான் கேட்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்களா, நான் வந்து கொஷின் பேப்பரே பார்த்ததில்லை அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில மேஜர்ஸில் வந்து சேமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், சரிங்களா. அதே ஒரு சில மேஜர்ஸ்க்கு அந்த யூனிட்லேருந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கேட்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஆர்பி அல்லது 3 டிஆர்பி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக தெரியும். நியூவாக யார் யாரெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படிக்கணுமா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து புதுசாக படிக்கிறவங்களாமே சிலபஸ் வச்சு படிக்கணுமா அல்லது மெட்டீரியல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நிறைய டவுட் வந்து கேட்டுருக்கீங்க. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் நமக்கு இருக்காது. இப்போ டிஎன்பிஎஸ்சினா நிறையா இருக்கும், டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்காது. 1 or 2 டிஆர்பி இருக்கும். ஒரு சில ஸ்டாஃப் வந்து அவங்களே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு தான் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எதனாச்சும் கைடு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய கைடு இருக்குது, சரிங்களா. நீங்கள் வந்து கடையில் போயிட்டு கேட்டாலே அவங்க வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு எது வந்து ஸ்பெசிஃபிக்காக தேவையோ அதை வாங்கி பார்த்து எல்லா இயர் கொஷின்ஸும் இருக்கா, அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது ஒரு கைடு வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுங்க. அதர்வைஸ் ஏதாவது நீங்கள் வந்து சென்டர் போனீங்க அல்லது வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்டர் போயிருக்காங்க, அவங்கள்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ரெகுலராக எழுதுகிறவங்கள்ட்ட 1 or 2 அவங்க எழுதின கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு சில பேர்ட்ட அவங்க சென்டர் போயிருந்தாங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நியூவாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த யூனிட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, ப்ளஸ் வந்து எந்த யூனிட்டில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, அதுக்கான ஆப்ஷன், சரிங்களா. கரெக்டான ஆப்ஷனை தவிர மற்ற 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுட்டீங்க அல்லது ரெஃபர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கொஷினை பார்க்குறப்ப இது எந்த யூனிட், நமக்கு வந்து ஒரு 10 யூனிட் இருக்குன்னா இது வந்து 10வது யூனிட்லேருந்து இருக்குது இல்லை இது 3வது யூனிட்டில் இருக்குது, சைடில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஷினும் நல்லா படிச்சிருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம சிலபஸும் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும், படித்து முடிச்சிருக்கணும். அதே போல் ஒரு சில இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப இது வந்து 15ல் கேட்டிருக்காங்க, இது வந்து 17ல் கேட்டிருக்காங்க, இது 19ல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் எழுதுகிற அளவுக்கு நம்ம இயர் கொஷின் வந்து பார்த்துருக்கோம். 1 or 2 டைம்ஸில் மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு சில பேர் ஆச்சரியமாக கேட்குறாங்க, இயர் கொஷின்லேருந்து கொஷின் எல்லாமே கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இயர் கொஷின்லேருந்து கேட்குறாங்க. உங்களுடைய மேஜர்ஸ்க்கு சப்போஸ் எனக்கு இந்த மேஜருங்க நான் இது வரைக்கும் இயர் கொஷின் பார்த்துருக்கேன், ஒரு கொஷின் கூட வரல அப்படின்னா அந்த மேஜர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய மேஜர்ஸ்க்கு எல்லா கொஷினுமே இதுக்கு முன்னாடி இயர்லேருந்து ஒரு 10 to 15 கொஷினாவது அல்லது 20 கொஷினாவது இயர் கொஷின்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். அதுக்குன்னு லாஸ்ட் இயர் கொஷின்லேருந்து வந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு 6 டிஆர்பி நடந்திருக்கு அல்லது ஒரு 7 டிஆர்பி நடந்திருக்கு அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து ஒரு 2 கொஷின், அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து ஒரு 2 கொஷின் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து அது எல்லாமே மார்க், ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸோ இயர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வெறும் கொஷினுக்காக மட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அது எந்த யூனிட்டில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எந்த யூனிட்டில் டஃப்பாக கொஷின் கேட்குறாங்க, எந்த யூனிட்டில் ஈஸியாக கொஷின் கேட்குறாங்க, இந்த டாபிக் படித்தா கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த கொஷின் வந்து இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள், இயர் வைஸாக எடுத்து வச்சுங்க. டெய்லியும், சரிங்களா, நீங்கள் வந்து கைடு இதெல்லாமே வாங்கிட்டீங்கன்னா டெய்லியும் ஒரு 50 கொஷினாவது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி 50 கொஷின், 50 அப்படி முடியல அப்படின்னா 30 கொஷினாவது ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இருக்கட்டும். டெய்லியும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 30 கொஷினு. அந்த 30 கொஷின் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் படிக்காதீங்க. உதாரணத்துக்கு இந்த கொஷின் நான் படிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வெறும் எக்ஸைன் இதான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க.
இது சினர்ஜிட்னா என்ன, ஆன்டிபோடல் செல்ஸ்னா என்ன, செகண்டரி நியூக்ளியஸ்னா என்ன, ஸோ இது எங்கே இருக்கும், இந்த மாதிரி அது மேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது பாட்னி கொஷினு, அதனால் இது சொல்கிறேன். அப்போ சினர்ஜிட்னா எந்த இடத்துல இருக்கும், ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து எத்தனை இருக்கும், சினர்ஜிட் மொத்தம் எத்தனை செல் இருக்கும், செகண்டரி நியூக்ளியஸ்னால் எதுக்கு இருக்குது, செகண்டரி நியூக்ளியஸ்னா ஃபங்க்ஷன் என்ன, எப்போ வந்து எண்டோஸ்பம் வந்து ஃபார்ம் ஆகும், எதோட எது ஃபியூஸ் ஆனால் ஃபார்ம் ஆகும், ஆன்டிபோடல் செல்ஸ்லேருந்து உருவானுச்சுன்னா அதுக்கு எம்புரியோக்கு பேர் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக் நம்ம மாட்டுக்கும் அடிக்கிட்டே போகலாம். ஒரு கொஷின் அப்படிங்கிறது ஒரு கொஷின் கிடையாது, அது 4 ஆன்சர். சரிங்களா? இப்போ அது 4 கொஷினுக்கு வந்து ஈக்குவலு. நீங்கள் வெறும் 30 கொஷின் நல்லா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா அது 120 கொஷினுக்கு வந்து சமமாக இருக்கும். இன்னும் எனக்கு டைம் கம்மியாக இருக்குது, என்னால் பார்க்க முடியல, மினிமம் 20 கொஷினாவது நல்லா டீட்டெயில்டாக எழுதி வச்சு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த இயர் கொஷின்ஸ் எல்லாமே படிக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டிஎன்பிசியில் அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அதுக்கடுத்து பாட்னி, சுவாலஜி எல்லாமே அப்டேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். மற்ற மேஜர்ஸ்க்கு யூஜிடிஆர்பியில் நடந்த கொஷின், அது ஒரு இயர் கொஷினாக இருந்தாலும் சரி, டவுன்லோட் பண்ண அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்குது, அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. உங்களுடைய சிலபஸ் கம்ப்ளீஷனோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.